சென்னையை அடுத்த ஒரு கிராமத்தில் அதிகபட்சம் 50 வீடுகள் தான் இருக்கும். ஆனால் அந்த கிராமத்தின் 2 முகவரிகளை கொண்டு ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த 2 தெருக்களில் வசிப்போருக்கு அவ்வளவு வாகனங்கள் தேவையா? எதற்காக இத்தனை வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன? புதிய தலைமுறை மேற்கொண்ட புலனாய்வில் தெரியவந்துள்ள தகவல்கள் இதோ உங்கள் முன். சென்னை மீனம்பாக்கம் ஆர்டிஓ எல்லைக்கு உட்பட்ட புதுப்பேடு என்ற கிராமத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போலியான முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து நேரடியாக அந்த முகவரிகளை ஆய்வு செய்யும் பணியில் புதிய தலைமுறை களமிறங்குகிறது. நம்பர் 10 வீடு 10 நம்பர் இல்லையா? குன்றத்தூரை அடுத்துள்ளது புதுப்பேடு கிராமம். இங்கு இருக்கும் வீடுகளின் எண்ணிக்கை 100க்கும் குறைவாகவே உள்ளது. ஆனால் இந்த கிராமத்தின் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த ஒரு முகவரியிலும் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ஒரு முகவரியிலும் 500க்கும் அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அதுபோன்ற முகவரிகளே இங்கு இல்லை என்கிறார்கள் இந்த கிராம மக்கள். இங்கே எதுவுமே கிடையாது சார். இங்கே அதுமாரி நிறைய பேர் சொல்லிட்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது, இப்போ கால் ஒஞ்சி போகுது, இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் எங்கள் கடையான வந்து கேட்குறாங்க. அதுமாரி இங்கே யாரும் கிடையாது, அந்த நம்பரே கிடையாது, அட்ரஸே கிடையாது. இது தப்பான அட்ரஸ். ரீஸ் ஆஃபீஸில் போய் கேட்கணும். அந்த நம்பர் 10 பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டு அப்படி இந்த அட்ரஸ் இந்த ஊரில் கிடையாது. ஒரு புது பேர் தான், அது தப்பான அட்ரஸ் கொடுத்துறாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸருக்கு நிறைய அதிகாரிகள் வந்து கேட்டு போகிறாங்க. அப்படி அட்ரஸே கிடையாது இங்கே. அப்படி யாருமே அந்த ஆள் கிடையாது, அந்த ஆளுன்றது யாரும் கிடையாது. மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி அதிக மாசு ஏற்படுத்தும் சுமை தூக்கும் வாகனங்களை சென்னை நகரத்திற்குள் பதிவு செய்ய தடை இருக்கிறது. இதுவே இதுபோன்ற போலி முகவரிகளில் வாகனங்கள் பதியப்படுவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இல்லாத முகவரிகளில் வாகனங்களை பதிய அதிகாரிகள் எப்படி அனுமதித்தார்கள் என்ற கேள்வியோடு இத்தகைய வாகனங்கள் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதையும் அவர்கள் உணரவில்லையா என்ற கேள்வியும் எழுப்புகிறது. மேலும் விதிகளுக்கு புறம்பாக அதிக மாசு ஏற்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னையில் மாசு தொடர்பான பல்வேறு உடல் உபாதைகள் அதிகரிக்கும் நிலை உருவாகி இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது. அந்த பொல்யூஷன்னால ஹியூமன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. லங் கேன்சர் வரலாம், பிராங்கியல் ஆஸ்மா வருது, அப்புறமா அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், இது மாதிரி நிறைய வியாதிகள் உற்பத்தி ஆகுது. மக்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கம்மியாகுது. ஹஜார்டஸ் லைஃப் ஃபார் தி ஹியூமன் லைஃப். இது குறித்து விளக்கம் கேட்டதற்கு மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். போலியான முகவரியில் வாகனங்கள் பதிவு செய்து தொடர்பாக விசாரணைக்கு தமிழக போக்குவரத்து துறை உத்தரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஆவணங்கள் பதிவு செய்யும் போதே அது உண்மையானவையா போலியானவையா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு வாகனங்கள் பதிவுக்கு அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் போலியான முகவரிகளில் பல வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்து பார்த்தோம். இந்த முறைகேடு எப்படி அரங்கேறுகிறது, போக்குவரத்து துறையினரின் பங்கு இதில் என்ன என்பதை விளக்குகிறார் நம் செய்தியாளர் மகாலிங்கம். சென்னையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போலியான முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அம்பலமாயிருக்கிறது. அது எப்படி நடந்தது என்பதை தற்போது விரிவாக விளக்க இருக்கிறேன். குறிப்பாக இந்த வாகனங்கள் ஏன் போலியான முகவரியில் பதிவு செய்யப்பட்டன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் சென்னைக்குள் மட்டுமல்லாது சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிக மாசுவை ஏற்படுத்தும் பாரத் ஸ்டேஜ் 3 என்ற வாகன வகைகள் நகரத்துக்குள் பதிவு செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டமே இருக்கிறது. இதனால் போலியான முகவரியில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் வாகன உரிமையாளருக்கு இருக்கிறது. இதனால் தான் போலியான முகவரியில் வாகனங்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதுபோன்ற அபிடவிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போலியான ஆவணங்களைத்தான் அங்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கும் தரகர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதில் போலியான முகவரி ஆதாரங்களை தயாரிப்பதற்கு இந்த ஆவணம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக எந்த பெயரும் எதுவும் இல்லாமல் சீலுடனும் கையொப்பமுடனும் இந்த
இது போன்ற அபிடவிட்டுகளை தரகர்கள் தயாராக வைத்திருப்பார்கள். நீங்களோ அல்லது யாரோ சென்று எனக்கு இந்த ஒரு போலியான முகவரியில் ஒரு வாகனம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பட்சத்தில் இதுபோன்று புகைப்படத்தை ஒட்டி அந்த முகவரியை பதிவு செய்து கொடுத்து விடுவார்கள். இது ஒரு வாகன பதிவதற்கான ஒரு போதிய ஆதாரமாக கருதப்படுகிறது. இதனால்தான் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதே போல இது எந்த அதிகாரியும் இதனுடைய உண்மைத்தன்மையை சோதிப்பதே கிடையாது. அது சரியாக இருக்கிறதா, உண்மையாலுமே அவர் அந்த முகவரியில் இருக்கிறாரா என்று யாருமே சோதிப்பது கிடையாது. இதனால் இது எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வில்லங்கம் இல்லாத ஒரு விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு தொடக்கமாக இருக்கிறது. அதே போல போலி முகவரிகள் இருக்கும் ஒருவேளை கொடுக்கப்பட்டால் அதிகாரிகள் அதனை சோதனை செய்வது கிடையாது. ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையும் சோதனை செய்வது கிடையாது. இதுதான் அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதுபோன்ற முகவரியில் ஒரு இருக்கிறாரா என்று சென்று பார்த்தாலும் கூட அதுபோன்ற முகவரியும் இல்லை, அதுபோன்ற ஆளும் இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் நம்மிடம் இருக்கிறது. இந்த பிரச்சனையில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒருவேளை அந்த வாகனம் ஏதாவது ஒரு விபத்தை சந்திக்கும் பொழுது அந்த வாகனத்திற்கான காப்பீடு மற்றும் இழப்பீடு என்பது அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டவருக்கும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் இந்த விபத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற பல விபத்துக்கள் பதிவாக இருக்கின்றன. அதே போல சட்டவிரோத செயல்களுக்கும் இந்த வாகனங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவும் பல இடங்களிலே தற்பொழுது அம்பலமாக இருக்கிறது. மேலும் இது போன்ற பிரச்சனையை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இது போன்ற ஆவணங்கள், அதாவது வாகனங்களை பதிவு செய்ய கொடுக்கப்படும் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களை அதிகாரிகள் முழுமையாக சோதனையிட வேண்டும். அதே நேரத்தில் சோதனையிடுவதற்கு ஒரு தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது வாகனத்துறையில் சேர்ந்த கொடுக்கும் தகவலாக இருக்கிறது. போலி முகவரிகளில் வாகனங்கள் பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்து அந்த முறைகேட்டை வெளிச்சம் போட்டு காட்ட புதிய தலைமுறை புலனாய்வு குழு களத்தில் இறங்கியது. சென்னை மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள தரகர்களை அணுகிய போது இந்த முறைகேட்டின் உண்மையான முகங்கள் வெளிப்பட்டன. அட்ரஸுக்கு அங்கே பண்ண முடியாது. உங்கள் அட்ரஸ் போட்டு பண்ணி தர மாட்டாங்க. வேற ஒரு டம்மி அட்ரஸை போட்டு அப்டேட் போட்டு பண்ணி தருவாங்க. வேற அட்ரஸ்னா அதுதான். BS3 வண்டி வந்து விலை கம்மி. உங்க விலை கம்மியான வண்டியை வேணும் உங்க அட்ரஸ் போட்டே பண்ணணும்னா பண்ண மாட்டாங்களா? அந்த காரணம் நம்ம வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ்ல பண்ணி தர சொல்லி கேட்க அந்த அட்ரஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ என் வண்டி இன்னொருத்தன் பேர்ல வேற அட்ரஸ் எப்படி பண்ண முடியும்? அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை வராது. வேற இடத்துக்கு கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஓல பண்ணலாம். ஓனரா இருப்பான்ல நம்ம வண்டிக்கு இன்னொருத்தன் வேற ஏதோ அட்ரஸ் போடுறது. அப்படி உன் பேர் தான் அட்ரஸ் தான் இருக்கும். உன் பேரு உன் அட்ரஸ் தான் இருக்கும். உன் போட்டோ தான் இருக்கும். நீங்க வாங்கிட்டு மாமா எங்க மாமா போட்டோ தான் இருக்கும். மாமாவோட அட்ரஸ் தான் இருக்கும். இந்த மாமா அட்ரஸ் வேற இருக்கும். அப்டேட் போடுறதுல இங்கிட்ட அட்ரஸ் இருக்கும். போட்டு வேலை முடிஞ்சவங்க பிளாஸ்டிக் டைப் பண்ணிடுவோம். அது எதனால ஆகும்? முதல்ல கைக்கு ஒர்க்கம் அதுக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் முதல்ல நமக்கு வந்து ஒரிஜினல் லேட்டஸ்ட் அதெல்லாம் வந்துடும். உங்கள் ஃபோட்டோ 6 ஃபோட்டோ வேணும். அந்த மாம்பழம் அட்ரஸ் ஜெராக்ஸ் வேணும். சரி. உங்கள் ஃபைனான்ஸ்லாம் வந்து நாங்கள் ஊர் அட்ரஸ் தான் வரணும். சேல் லெட்ரு, ஃபார்ம் 20, ஃபைனான்சியல் கொடுக்குறாங்க இல்லைங்களா? எல்லாமே எல்லாம் நாங்கள் ஊர் அட்ரஸ். உங்களை எப்போ வந்து பார்க்கலாம்? எப்போ பார்க்கலாம்? அப்புறம் காலையில் 10 மணி வந்துடணும். சரி. 10 மணி ஆன்லைன்லாம் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல கொடுத்துருவாங்க. பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. போட்டு கொடுத்தாங்கன்னா 10 11 மணிக்கு கிரவுண்டில் வந்துட்டீங்கன்னாக்கா 1 மணிக்கு வச்சுக்கலாம். சரி. 1 மணிக்கு வண்டி எப்படின்னா பண்ணுங்கன்னா பண்ணலாம் தான் பண்ணுவேன். சரி ஓகே. 12 மணியோட 10 மணிக்குள்ளே வந்துடுங்க நீங்கள். சரி. லேட் பண்ணாதீங்க. வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அன்றைக்கே மட்டும் அன்றைக்கே முடிஞ்சிடும். வண்டி எடுத்து பேப்பர் எடுத்து வந்தீங்கன்னா இல்லை பைசா அன்றைக்கே மட்டும் அன்றைக்கி கட்டணும். ஆமாங்க. பிசி அன்றைக்கி கட்டுமோ அன்றைக்கி தான் கேட்கணும். ஆமாம். சரி சரி ரைட். நான் பேசுகிறேன். சரி சரிங்க நான் வரேன்.